ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில நல்லவராக இருக்கிறார். பொதுவா நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு சில காரியங்கள் எப்பவும் இருக்கிற நம்முடைய தேவைக்கு இருக்கிற அளவை காட்டிலும் அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். நம்ம வீட்ல இருக்கிற பொருட்கள் கொஞ்சம் அதிகமா இருந்தா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். எப்பவும் இருக்கிற காட்டிலும் அதிகமான சம்பளத்த வாங்குனோம்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நம்முடைய தேவைகள் சந்தித்தது போக நம்முடைய கையில எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். மிகுதியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். தேவனும் அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில அதிகமான மிகுதியான காரியங்கள் இருக்கணும்னு விரும்புகிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய வார்த்தையின்படி வழி நடத்துகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இப்படி இருக்கு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இன்னைக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் மிகுதியாக நாம் இருக்க வேண்டும். மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே மிகுதிக்கு தேவையான ஒரு தகுதியை ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறார். அது என்னன்னா, தேவனில் நாம் நிலைத்திருப்பது. நிலைத்திருப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தங்கி இருப்பது. அபைடிங், டுவெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த கனிகளை கொடுக்க, ஃப்ரூட்ஃபுல்லா இருக்க நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவருக்குள், ஆண்டவருக்குள், கடவுளுக்குள், அவருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்க வேண்டும். தேவனும் நமக்குள்ள நிலைத்திருக்கணும்னு தான் விரும்புகிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், அவரை அல்லாமல் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் நம்மளுக்குள்ள எப்பொழுதுமே நிலைத்திருக்கணும்னு விரும்புகிறார். அது மட்டும் போதாது, நாம் அவரில் நிலைத்திருக்கணும்ன்றதை தேவன் எதிர்பார்க்கிறார். God is dwelling in us and he expects us to dwell in him. தேவன் நம்மில் நிலைத்திருக்கிறதும் நாம் அவரில் நிலைத்திருக்கிறதுக்கும் ஒரே ஒரு காரணம் என்னன்னா, எல்லா ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில வரணுன்றதுக்காக தான். இதுல தேவனுக்கு எது பெரிய பெனிஃபிட் கிடையாது. அவர் நம்மளுக்குள்ள ஏன் இருக்கிறாருன்னா, நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படி தான். அவரால் அன்றி நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றதை நம்ம உணர்ந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவருக்குள் நம்ம தங்கி இருப்போம், நிலைத்திருப்போம். அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். We have to bear much fruit. அதிகமான கனிகள், மிகுதியான கனிகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் எது செய்தாலும், செய்கிற எல்லா காரியத்திலையும், கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்பதற்காக நாம் அவரில் நிலைத்திருக்கணும். அவர் சொல்ற வார்த்தையிலேயே தங்கி இருக்கணும். அவருக்காக காத்து இருக்கணும். தேவனுடைய நேரம் வரைக்கும் நம்ம காத்திருந்து அவருக்குள்ள தங்கி இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை கனி உள்ளதாக இருக்கும்படிக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அவருக்குள்ள தங்கி இருக்கணும். நமக்கு தேவையான ஒன்றே ஒன்று என்னன்னா, தேவன், அவருடைய வார்த்தை. When you are in God, you are fruitful. நீங்கள் தேவனுக்குள்ளாக இருக்கும் பொழுது மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறீங்க. இன்றைக்கும் மிகுந்த கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு முன்பதாக வச்சிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஒண்ணுதான். அவர் நம்மளுக்குள்ள எப்படி நிலைத்திருக்கிறாரோ அதே போல நாமும் அவருக்குள்ள, அவர் வார்த்தையில நிலைத்து தங்கி இருக்கும் பொழுது மிகுதியான கனிகளை நம்மளால கொடுக்க முடியும். அவர் வார்த்தையில நிலைத்திருப்பது தான் நம்மளுக்கு தேவையான ஒரே ஒரு தகுதி. வேற எதுவுமே ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கல. நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய வேலை, நம்முடைய உயர்வு, நம்முடைய தாழ்வு எதையும் அவர் பார்க்க மாட்டார். ஒன்னே ஒண்ணுதான், அவருக்குள்ள நம்ம இருக்கிறோமா இல்லையான்றதை பார்த்துட்டாருன்னா போதும். நம்முடைய வாழ்க்கையில மிகுதியான கனியை நம்மளால தர முடியும். யார் வேணாலும் மிகுதியான கனிகளை கொடுக்க முடியும் அப்படின்றத தேவன் இந்த வார்த்தையின் மூலம் நம்மளுக்கு நிரூபிக்கிறார், நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கும் கனியுள்ள, மிகுந்த கனியுள்ள வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருப்பதற்கு அவருடைய வார்த்தை இன்றைக்கும் நம்மை வழிநடத்தி மிகுந்த கனி கொடுக்கிற ஆசீர்வாதமான கதவுக்குள்ளாக நம்மளை வழிநடத்தி செல்லும். இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாதமான